ஒரு 15 வயசு குழந்தை பாலியல் வன்கொடுமை எவனோ ஒருத்தனுடைய இச்சைக்காக சிக்கி சின்னாப்பின்னமாகி அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வந்து தன்னுடைய படிப்பில் கவனம் செலுத்தக்கூடிய அந்த குழந்தைக்கு 27 வாரம் கழிச்சு தான் தெரியுது நாம கர்ப்பமாக இருக்கும் அந்த பிரச்சனையின் காரணமாக, அந்த சம்பவத்தின் காரணமாக அப்படிங்கிறதே தெரியுது. அந்த பொண்ணுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அது பொண்ணுன்னு கூட சொல்லக்கூடாது, சாரி, 15 வயசு குழந்தைக்கு என்ன பண்ண போகிறோன்னு தெரியாது. தன்னோட வயிற்றுல இன்னொரு குழந்தை வளர்ந்துட்டு இருக்கும்போது பரிதவிக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. 10ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய குழந்தைக்கு என்னெல்லாம் யோசிக்க முடியும்? வாழ்க்கையில் நம்மளை பற்றி மற்றவங்க என்ன பேசிடுவாங்களோ, என்ன ஆகும் ஏதாகுங்கிற பயத்திலேயே 2 தடவை தற்கொலைக்கு முயற்சி பண்ணுது. அதுக்கப்புறமா ஒவ்வொருவரையும் அந்த தற்கொலைகள் அதை கூட அதை முழுசாக செய்ய தெரியாத ஒரு பிரச்சனை குழந்தை. அந்த குழந்தை அவங்க பெற்றவங்க காப்பாற்றிட்டு இந்த கருவை கலைச்சிட்டு அவளுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு பாதுகாப்பாக இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் இந்திய அரசியல் சாசனப்படி 24 வாரங்களுக்கு மேற்பட்ட ஒரு கருவை கலைக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் சட்டமாக இருக்குது. ஸோ கருவை கலைக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. அவங்க கோர்ட் படி ஏற ஆரம்பிக்கிறாங்க. கடைசியாக உச்ச நீதிமன்றத்தையும் ஏற ஆரம்பிக்கிறாங்க. அப்போ 31 வாரம் ஆயிடுச்சு. 27 வாரம் தான் தெரியுது, 31 வாரம் ஆயிடுச்சு. அதில் 2 பேர் நீதிபதி அமைப்புக்குள்ளே வரும்போது அவங்க கட் அண்ட் ரைட்டாக சொல்கிறாங்க, இது ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை, அந்த பொண்ணு நிறைய வழிகளையும் வேதனைகளையும் அனுபவிச்சு தான் வந்திருக்கு, என்னுடைய எதிர்காலம் கண்ணியமானதாக இருக்கணும் அப்படின்னு அந்த பொண்ணு ஆசைப்படுறாங்க. இந்திய அரசியல் சட்டம் எல்லாமே ஓகே, அது எல்லாமே மனிதர்களுடைய நம்மளுடைய மேம்பாட்டுக்காகவும் நம்மளுடைய வாழ்க்கை தரம் உயர்வதற்காகவும் நம்மளுடைய பாதுகாப்புக்காகவும் தான் உருவாக்கப்பட்டது. அது ஒரு பொண்ணை பிரசவிக்க செய்யணும், ஒரு பொண்ணுடைய இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்துவதோ அல்லது ஊக்குவிப்பதோ அதுக்கான விஷயமாக இருக்கக்கூடாது. ஸோ இந்த பொண்ணுக்கு நீங்கள் கவுன்சிலிங் கொடுங்க, எல்லாமே பண்ணுங்கள். பட் அதை தாண்டி அந்த பொண்ணோட விருப்பம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். பெண் உடல் சார்ந்த மனம் சார்ந்த விஷயங்களில் அவங்களுக்கான சுதந்திரத்தை நம்ம மதிச்சே ஆகணும். அதுக்கப்புறமா தான் சட்டம், அரசியல், அரசு அத்தனையுமே அப்படின்னு சொல்லி அவங்க தீர்ப்பை செலவு பண்ணுறாங்க. இதை மத்திய அரசு அவங்களோட சொலிட்டர் ஜெனரல் மறுத்து அவர் திரும்பவும் மேல்முறையீடு பண்ணுறாரு. மேல்முறையீடு பண்ணும்போதும் அங்கே ஒரு லேடி வராங்க. அவங்களும் அதே விஷயத்த தான் சொல்கிறாங்க, நீங்கள் இதை மேல்முறையீடு பண்ணது கூட தவறுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களும் அதே விஷயங்கள் தான். அந்த பொண்ணு 2 தற்கொலையை இது பண்ணுதுன்னா அந்த பொண்ணு எவ்வளோ பெரிய வழியை இது பண்ணியிருக்கும். தன்னுடைய படிப்பு, தன்னுடைய எதிர்காலத்துக்காக போராடியக்கூடிய அந்த பொண்ணை இல்லை நீ பிரசவம் அந்த குழந்தைய நீ பெற்றுதான் ஆகணும்னு சொல்கிறதுல என்ன விதமான இது இருக்கும் அப்படிங்கிறது நிறைய சொல்கிறாங்க. இப்போ கவர்மெண்ட் சைட்லேயும் கேஸ் போட்டவங்க சொல்கிறாங்க, இல்லைங்க 31 வாரம்ங்கிறது 2 பேர்த்துக்குமே அபாயமானது. குழந்தைக்கும் அபாயம், குழந்தைய நீங்கள் கிட்டத்தட்ட உயிரோடு தான் எடுப்பீங்க, அது மனசு உடம்பு ரெண்டுமே செதஞ்ச நிலையில தான் வரும். இன்னொன்று, அந்த குழந்தையோட 36 வாரம் அப்படிங்கும்போது அந்த தாயுடைய உயிருக்கும் பாதுகாப்பு இல்லை, அதுக்காகத்தான் நாங்கள் போராடுறோம் இவங்களும் சொல்கிறாங்க. கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் தனி மனித சுதந்திரத்துக்குள்ளே நாங்கள் தலையிட விரும்பலை, நீங்கள் கவுன்சிலிங் பண்ணுங்கள், எல்லாமே பண்ணுங்கள். அவங்க அதில் ஓகே சொன்னாங்கன்னா ஓகே, இல்லை அதை தாண்டி தங்களுடைய கருவை கலைக்கணும்னு சொன்னாங்கன்னா அதை பண்ணுங்கள். ஏன்னா நம்ம சட்டங்கள், திட்டங்கள், ஒழுக்கங்கள், கலாச்சாரங்கள் எல்லாமே நமக்கு தேவையானதாக நமக்கு பயன்படக்கூடியதாக தான் இருக்கணும். இதுக்குன்னு ஒரு காலவரையை வச்சுக்கிட்டு அதன் மூலமாக ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையை சிதைக்கிறத இந்த கோர்ட் ஏற்றுக்காது அப்படிங்கிற மாதிரி தீர்ப்பு சொல்லி முடிச்சிட்டாங்க. 2 சைடுமே பார்த்தீங்கன்னா நியாயம் இருக்குது. வெறுமனே அவங்களும் மத்திய அரசு போராடல, அந்த பொண்ணுடைய உயிருக்காகவும் அந்த பொண்ணுடைய எதிர்கால வாழ்க்கைக்காகவும் அந்த பிறக்கக்கூடிய சிசுவுக்காகவும் தான் போராடிச்சு. ஸோ அவங்கள தவறுன்னு சொல்ல முடியாது. இந்த பெண் குழந்தை பதட்டம், பயம், எவனோ ஒருத்தன் அவனுடைய 2 நிமிஷம் சுகத்துக்காக அவன் பண்ணிட்டு போன விஷயத்துக்காக தன்னை வாழ்நாள் ஃபுல்லாக தன்னை அந்த பழியை தூக்கிட்டு சுமந்துட்டு இருக்கமே அப்படிங்கிற கண்ணீரும் வலியும் பதட்டமும் அந்த பெற்றோர்களுடைய வழியை யோசிச்சு பாருங்க. அத்தனையும் சேர்ந்து தான் இந்த கேஸ் நடந்துச்சு. வெறும் உணர்ச்சி குவியல் மட்டும்தான். கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும், கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் சொல்லிடுச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமாவும் அந்த மெடிக்கல் இது விடலை, தொடர்ச்சியாக கவுன்சிலிங் கொடுக்குறாங்க. இதனால் உனக்கு என்ன பாதிப்புகள் ஏற்படும், என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும், உடல் ரீதியாக, மனோ ரீதியாக, உளவியல் ரீதியாக, உன்னுடைய எதிர்கால திருமண வாழ்க்கையில் வரைக்கும் அத்தனையுமே பாதிப்புகளை உருவாக்குதா. ஸோ நீ இந்த கருவை நீ சமந்தாகணுங்கிறத அது அறிவியல் ரீதியான கவுன்சிலிங் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா தான் ஆன்டி கிளைமாக்ஸ். பெற்றவங்க அந்த குழந்தை 2 பேருமே ஒத்துக்கிறாங்க, இந்த குழந்தைய நம்ம பிரசவிக்கணும், அந்த குழந்தை நல்லபடியாக உலகத்துக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம அதை கற்றுக் கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்துக்கு வந்துடுறாங்க. ஸோ அதை திரும்பவும் முறையாக கோர்ட்டில் சப்மிட் பண்ணுறாங்க, நாங்கள் இந்த குழந்தைய நாங்கள் எடுத்துகிட்டு விரும்புகிறோம். ஸோ அந்த தீர்ப்பை நீதிபதிகளும் பெருந்தன்மையோட திருப்பி வாங்கிக்கிறாங்க. இப்போ அந்த குழந்தை பிறக்க போகுது.
நம்ம இந்த சமூகத்தின் மீதான, நம்ம அரசின் மீதான, நீதித்துறையின் மீதான நம்பிக்கையை ரொம்ப உயரத்துக்கு கொண்டு போன கேஸ். அதுக்காக தான் ஷேர் பண்ணேன். எவனோ ஒரு ஆண் அவன் பண்ண ஒரு அசிங்கம், அவன் பண்ண திமிர்த்தனத்துக்கு ஒட்டுமொத்த ஒரு குடும்பம் சிதையுது. ஒரு என்னென்னலாம் சொல்ல முடியுது. கொஞ்சம் கவனமாக இருங்க, கொஞ்சம் ஒழுக்கமாக இருங்கள், கொஞ்சம் சுய ஒழுக்கம்ங்கிறது ரொம்ப முக்கியம். நம்மளுடைய காமம் அந்த இதெல்லாத்தையும் நம்ம வெளிப்படுத்துறதுக்கு ஏகப்பட்ட இடங்கள் இருக்கு. ஒரு குழந்தை மேலே அதை திணிக்காதீங்க. அதை விட அசிங்கமும் அருவருப்பும் எதுவும் கிடையாது. மிருகத்தை விட மோசமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துருக்கீங்க. அந்த குழந்தைகளுக்கும் அந்த பெற்றோர்களுக்கும் மன நிம்மதியும் அழகான வாழ்க்கையும் அமைய வாழ்த்துக்கள். நீதித்துறைக்கும் போராடிய மருத்துவத்துறைக்கும் அந்த வழக்கறிஞர்களுக்கும் மனமார்ந்த பாராட்டுகளும் நன்றிகளும். இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக சந்திப்போம். நன்றி.